திருவிழாவுடைய அங்கமாக முருகப்பெருமானுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி காலை 7 மணிக்கு மேல் மகா கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பூஜையும், அதனைத் தொடர்ந்து மூத்த கால நிகழ்ச்சி அந்த தினம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ படிப்பூஜை, விபூதி அபிஷேகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமான பூஜைகள்லாம் நம்மளுடைய ஆலயத்திலே பிரமாண்டங்கள் நடைபெற உள்ளது. பக்தகுடி மெய்யன்போதும் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல தண்டாயுதபாணி கண்ணீர்மலையாருடைய பரிபூர்ணமான அனுப்பியது வைக்குமாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பக்தகுடிகளுக்கு காலை 6:30 மணிக்கு வந்தால் பால் பழ அபிஷேகம் செய்யப்படும். அதே போல மதியம் 11 மணிக்கு மேல் வந்தால் அந்த பால் பழம் எடுத்துட்டு வந்தவங்க, சந்தனம் எடுத்துட்டு வந்தவங்க, சிறப்பு பன்னீர் எடுத்துட்டவங்க சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படும். மாலை 4:30 மணி அளவிலே பால் பழம், சந்தனம், பன்னீர் எடுத்து வந்தால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும். இரவு 8 மணிக்கு மேல் எடுத்துட்டு வந்தால் பால், பன்னீர் இந்த அபிஷேகம் எடுத்துட்டு வந்தால் முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையிலே தைப்பூச வரை பிரம்மாண்ட முறையில சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையில் கிடைக்கப்பட்டு எல்லாம் அல்ல காலம் அறிவான் கருணையை புரிவான் கண்ணீர் மலையானுடைய